அனைவருக்கும் காய்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் 2025 அண்ட் கால் ஃபார் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1121 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியும். குறைஞ்சபட்சம் உங்களோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், சரியா, ப்ளஸ் ITI முடிச்சிருக்கணும். இந்த 2 துறையில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா. இதில் வேறு ஏதாச்சும் டிகிரி இன்ஜினியரிங் கேட்குறான்றதை 1 by 1 நம்ம பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், 1 by 1 புரியும், ஓகேவா. நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் படித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. கான்ஸ்டபிளுக்கு வேணால் கூட நீங்கள் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ரேடியோ ஆப்ரேட்டர் அண்டு ரேடியோ மெக்கானிக் இந்த 2 துறைக்கு தான் இப்போதைக்கு வேக்கன்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2025 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் முடியிற போகுது, ஓகேங்களா. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் வந்து அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா இன்டிமேட் மெசேஜும் உங்களுக்கு ஜிமெயில் மூலிமாவோ SMS மூலிமா கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பெங்களூரில் தான் நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் ஃபிசிக்கல் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும் போதே உங்களுக்கு நியர்பை பிளேஸ் ப்ளஸ் வந்து நியர்பை ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பெங்களூரை தான் செலக்ட் பண்ணுவாங்க, கர்நாடகா ஸ்டேட் தான், ஓகேங்களா. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணதுனால ரெகுலர் பேசிக் கொடுத்துருக்காங்க, சரியா. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது, நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 1121 போஸ்ட்டுக்கும் RO அண்டு RM சரியா, ரேடியோ மெக்கானிக்கல் போஸ்டிங்கை நம்மளுக்கு 23/9 வரைக்கும் தான் டைமே கொடுத்துருக்காங்க. அதனால் டிலே பண்ணாதீங்க, ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. ஆன்லைனோட வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுத்துறேன், நீங்கள் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. நம்மளோட சேனல் வந்து இப்போது டாப்பாக போயிட்டு இருக்குது, எல்லோரும் ஃபாலோ பண்ண வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ரேடியோ ஆப்ரேட்டருக்கும் ரேடியோ மெக்கானிக்கும் 2த்துக்கும் தான் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேவா. ITI துறையில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த 2 ப்ராசஸுக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் நடக்குது, இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதுலேயே நிறைய பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ஃபிசிக்கலி அன்ஃபிட்டெல்லாம் கண்டிப்பாக ஃபில்டர் ஆகிடுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் போடும்போது ஞாபகமாக நீங்கள் ITI துறையில் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த துறை படிச்சிருக்கணும் ஞாபகமாக. இந்த துறை இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் படிக்கலை, +2வே படிக்கலை அப்படின்றவங்க நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேவா. அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2 துறையை எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். டேட்டா என்ட்ரி முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தான் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்கும் +2 முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். நீங்கள் +2ல் ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE இருந்தாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா. இதோட வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இது 2மே சேம் தான். இல்லை ப்ரோ இங்கே வந்து 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு SC ST மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். OBC கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 28, ஓகேங்களா. OBC சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பல்சரி வச்சா மட்டும்தான் அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட OBC சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் ஞாபகமாக. அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஏஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் சேலரி பேசிக்கு 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபா டாப் சேலரி. 2மே டாப் சேலரி தான். உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது, ரூம் அலவன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ட்ராவல்ஸ் அலவன்ஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களுடைய போஸ்டிங் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு அலவன்ஸு பிரியும். இந்த மாதிரி பல்வேறு பெனிஃபிட்ஸ்கள் இதில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கிரவுண்டு டிஸ்டன்ஸை கவர் பண்ணி ஆகணும். அது என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ரெண்டாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் எல்லாம் நடந்த பிறகு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் வருமானது டவுட். எக்ஸாம் வேணால் வரலாம், ஆனால் ஃபிசிக்கலை பொறுத்தவரைக்கும் கர்நாடகா தான். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஃபீமேலுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் தாராளமாக பே பண்ணிடலாம். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஆயிடுச்சு. டைரக்ட் ஜென்ரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் தெளிவாக சொல்லிட்டேன். ஆண்கள் பெண்கள் இருபலரும் விண்ணப்பிக்க முடியும். நான் கெஜெட்டட் ஆஃபீஸர் இருக்குது ஓகேங்களா. இப்போது ஃபிசிக்கலை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். ஃபிசிக்கல் எந்த மாதிரி நடக்கும், அதோடய டேட் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு எக்ஸாம் ஆல் டிக்கெட் எல்லாமே வெப்சைட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு உங்களுக்கு 3 days பிஃபோரே வந்துடும். அதனால் எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய ஃபிசிக்கல் ஆல் டிக்கெட் ஆன்லைன் மூலியமாகவே வந்துடும். எனிபடி டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். இதுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிசிக்கல் ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைனில் தான் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு டோட்டல் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே 200 மார்க் இருக்குது. குவாலிஃபைடு மார்க்குன்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியாச்சு. மெயில் பார்த்தீங்கன்னா 168 ஓகேவா. $168 ஹைட்டு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 157 ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுதான் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 168, பெண்களுக்கு 157 கொடுத்துருக்காங்க. எஸ்டி மாணவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் பார்க்கலாம். எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலை பொறுத்தவரை எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. நீங்கள் 1600 மீட்ரு 6 நிமிஷத்தில் ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். 1.5 கிலோமீட்டரை 6 நிமிஷத்தில் ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேட்டகரி இருந்தேன்னா 800 மீட்டரை நீங்கள் 4 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது நான் ரெண்டுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது முடிச்சிட்டிங்கன்னா லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப்பு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. பெண்களுக்கும் அதே போல் தான். லாங் ஜம்பை 11 feet நீங்கள் ஜம்ப் பண்ணோம். ஹைட் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 ஜம்ப் இது 3 சான்ஸு 3.25 ஹைட் ஜம்பை பொறுத்த வரைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி நான் பண்ணிடுவோம் ப்ரோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ரன்னிங் போகும்போதே கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க லாங் ஜம்ப் ஹைட் ஜம்புக்கு. உங்களுக்கு 200 மார்க்கு என்னென்ன சிலபஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வரும். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஜிகே எல்லாத்துக்குமே வந்து 80-40 மார்க்கு அப்படி கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் 40 கேள்வி ஃபிசிக்ஸ் வரும், மேக்ஸுக்கு 20 வரும், கெமிஸ்ட்ரியில் 20 வரும், இங்கிலீஷில் ஜென்ரல் நாலேஜுக்கு 20 வரும் ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க் வருது. 100 கொஷின் 200 மார்க். அப்போ ஈச் கொஷினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாம் இதுதான் மெயின்னு, நல்லா கேட்டுங்க. குவாலிஃபைடு மார்க்ஸ் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா 33% அடிக்கணும். அதே போல் எஸ்சி எஸ்டி மாணவராக இருந்தீங்கன்னா 20% கிளியர் பண்ணணும். அது ரிட்டன் எக்ஸாமில் ஓகேவா. மெரிட் லிஸ்ட்டு ஓவரால் வந்து நீங்கள்
எவ்வளோ பேர் இதில் போட்டி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த போல் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் மார்க் வேரியேஷன் ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக வேணும். நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல். ரெண்டாவது உங்களுடைய ஃபோட்டோ காப்பி, அட்மிட் கார்டு மஸ்ட்டு, ஓகேங்களா? நான் ஜெராக்ஸ் வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் இல்லை. அட்மிட் கார்டை நீங்கள் ஒரிஜினலாக தான் வச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் காப்பீஸ், ஓகேங்களா? ரெண்டாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பீஸ். எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ஒரிஜினலும் வேணும், ஒரு செட்டு ஜெராக்ஸும் வேணும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10th மார்க் ஷீட் இருந்தாலே போதும். என்கிட்ட 10th மார்க் ஷீட் இருக்கு ப்ரோ, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ஓகே, நோ ப்ராப்ளம்.